மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள பல வருடங்களாக நீங்கள் மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவந்து இப்பொழுது அதிர்ச்சியையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வலுப்பெற்று ராகுவின் திசை அல்லது அசுப அந்தரங்கங்கள் முழுமையாக தூண்டப்படும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பல வருடங்களாக ஏன் பல தசாப்தங்களாக மறைக்கப்பட்ட ஒரு மிக விசித்திரமான உண்மை திடீரென ஏதோ ஒரு ஆதாரம் மூலமாக வெளிவந்து ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பேரதிர்ச்சியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத ஏமாற்றங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது குடும்ப முன்னோர்களின் ரகசிய பின்னணியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் யாருக்கும் தெரியாத பழைய பந்தங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீடித்து வர வேண்டும் என்றும் ஆசைப்படலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஆசை உங்களுடைய மனதிற்குள் இல்லாமல் இருப்பதால் இது உங்களுடைய மனதிற்குள் எந்த விதமான அளவுக்கு சிறிய ஆசைகள் வருவதற்கு முன்பு அதனை கிள்ளி எறிவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பழைய உறவுகள், பழைய நண்பர்கள், பழைய காதலிகள் அனைவருமே உங்களை தேடி வந்தால் முடிந்த அளவுக்கு அவர்களிடம் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் போனது போல இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல போக மாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான நிச்சயங்களும் கிடையாது. பணத்தை போலத்தான் வாழ்க்கையும் இந்த நாளில் வரும், நாளைய நாளில் நம்மை விட்டு போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விஷயத்துல நம்ம சரியாகவும் சமணமாகவும் நம்ம இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் ஒரு தெளிவை நிச்சயமா தேடி கொடுங்க. அப்பொழுது தாங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நாம் ஒரு மாய உலகத்திலோ வாழ்ந்தோம் என்று உங்களுடைய பகுத்தறிவு கேள்வி இப்பொழுது எழும்ப ஆரம்பிக்கும். இந்த கசப்பான யதார்த்தம் உங்களது ஒட்டுமொத்த சிந்தனைகளையும் குடும்ப உறவுகளின் கட்டமைப்பையும் முற்றிலும் மாற்றி அமைக்கும் ஒரு இறுதி புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய போகிறது. அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தில் சரியான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எண்ணம் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். நீண்ட காலமாக மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மை குடும்பத்தில் வெளிவந்த போது அது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனாலும் அதனை நீங்கள் வேண்டுமென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் நடந்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது சொத்து, உறவு, பணம் அல்லது கடந்த கால சம்பவம் தொடர்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கலாம். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இவ்வளவு ஆண்டுகள் இதை எங்களிடம் மறைத்தீர்களா என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எழுந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த உண்மை குடும்ப உறவுகளை சோதனைக்கு உள்ளாக்கி இருந்தாலும் அதே நேரத்தில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் முகமூடி அணிந்து வாழ்ந்தார்கள் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரைக்கும் உங்களை எத்தனையோ நபர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் யாரையும் இதுவரைக்கும் பயன்படுத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட மனதும் உங்களுடைய மனதானது கிடையாது. ஆனால் உங்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவன் எப்போதுமே இப்படித்தான், இவனுடைய காலத்திலோ இவனுடைய காசிலோ எதையுமே செய்ய மாட்டான் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை உசுப்பேத்தி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத கவலைகளுக்கும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பாங்க. இந்த ஒரு அனுபவங்கள் மகரம் ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பாடங்களில் ஒன்றாகவே நிச்சயமா அமைந்திருக்கும். எப்பொழுதுமே இந்த விதமான விஷயங்களை நீங்க மறக்கவே மாட்டீங்க. எதை மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க நிச்சயமா மறக்க மாட்டீங்க. நான் சொல்வது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த அவமானங்கள், ஏமாற்றங்கள், எப்படியெல்லாம் வாழ்க்கைக்குள்ள
அது எப்படியெல்லாம் வாழ்க்கைக்குள்ள அடிமையாக வாழ்ந்தீர்கள் என்பதைத்தான் நீங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தெரிந்து கொள்வீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தாயாரின் ஆதிக்கத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் தாயாருக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நிலம் சார்ந்த பணிகளில் மேன்மையானதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி இன்னும் அது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. பயணம் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சமூக பணிகளில் முன்னேற்றங்களும் உண்டாகவா ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்களே இந்த நபர்களும் கூட்டிட்டு போய் உங்களை கெடுத்தார்கள் என்றால் மாட்டேன் என்று நீங்கள் இறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிலையானதாக மாறினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சந்தோஷமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நல்ல இதையும் நல்ல ஒரு செயல்களையும் நல்ல ஒரு பரிகாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா அதனை தேடி போக வேண்டும். ஆனா இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் ஒரு மகிழ்ச்சியான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காத்து கிடைக்கிறது. அந்த திருப்பங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், தொழிலில் முன்னேற்றங்களும், பணவரவு, உறவுகளில் மகிழ்ச்சி அல்லது தனிப்பட்ட கனவு நிறைவேறுதல் போன்ற வடிவங்களில் இந்த ஒரு திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவதே இல்லை. கடந்த கால சிரமங்கள் மெதுவாக பின்னோக்கி சென்று வாழ்க்கை புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும். இந்த ஒரு காலம் உங்களுடைய பொறுமைக்கும் உழைப்பிற்கும் கிடைக்கும் பலனாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைத்தன்மை, மகிழ்ச்சி, முன்னேற்றம் மற்றும் மரியாதை ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் அந்த பொற்காலத்தை நீங்கள் தான் சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த ஒரு பொற்காலமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். கும்பம் ராசிக்காரங்க வெளியில் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் தோற்றமளிக்கலாம். தொழில் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் நல்ல பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருக்கத்தான் செய்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே புரிதல் என்பது அதிகமாகிவிடும். நீங்கள் எது சொன்னாலும் அதனை அனைவருமே புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.